ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த டெல்லி ஒரு அலறல் சத்தத்தை கேட்டே அன்று கண் விழித்தது. 1857 மே மாதம் 9ஆம் தேதி மீரட்டில் தங்களின் உயரதிகாரிகளை கொன்ற சிப்பாய் கூட்டம் ஜமுனா நதியை கடந்து டெல்லி செங்கோட்டையை நோக்கி சீறி பாய்ந்தது. முகலாய பேரரசூர் பகதூர் ஷாவே தங்களை ஆள வேண்டும், இந்தியாவை தந்திரமாக ஆண்டு கொண்டிருக்கும் ஆங்கிலேயர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என அந்த சிப்பாய் கூட்டம் கர்ஜித்துக் கொண்டு டெல்லியின் வீதிகளில் குதிரைகளின் கணைப்புகளுக்கு மத்தியில் பாய்ந்தோடுகிறது. இந்த புரட்சி மீரட், டெல்லி மட்டுமின்றி வட இந்தியாவையே உலுக்கியது. ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தில் சிக்குண்டு கிடந்த இந்தியாவின் குடிமக்களுக்கு திடீரென வீராவேசம் எங்கிருந்து வந்தது? இந்த கேள்விக்கு விடை காண டெல்லியிலிருந்து தமிழகத்தை நோக்கி வரலாற்று சக்கரத்தை சுழற்ற வேண்டியுள்ளது. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி 1757 ராபர்ட் கிளைவ் தலைமையில் நடந்த பிளாசி போருக்கு பின்னர் வங்காளத்தில் சிவில் உரிமை பெற்றது. பின்னர் 1764ஆம் ஆண்டு பக்சார் போருக்கு பிறகு முழு ஆட்சி செய்யும் உரிமை பெற்று அதை கையகப்படுத்தியது. இதன் பிறகு அவர்கள் இந்தியா முழுவதையும் கைப்பற்ற தீவிர முயற்சி மேற்கொண்டார்கள். 1845 கிழக்கிந்திய கம்பெனி கொடூரமான போரை நிகழ்த்தி சிந்து மாகாணத்தை கைப்பற்றியது. 1848 இரண்டாவது ஆங்கிலேய சீக்கிய போர் நடைபெற்று கிழக்கிந்திய கம்பெனி பஞ்சாபையும் கைப்பற்றியது. 1853 மராட்டியர்களின் தலைவர் நானா சாஹேபின் விருதுகள் பறிக்கப்பட்டு அவரது ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டது. 1854 பெரார் கம்பெனி சொத்தாகியது. 1856 அவத் ராஜ்யம் கைப்பற்றப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஆங்கிலேயர்களின் ஆட்சி இமயம் முதல் குமரி வரை, சட்லஜ் முதல் பிரம்மபுத்திரா வரை விரிவடைந்து காணப்பட்டது. வெல்லஸ்லி பிரபுவின் காலத்தில் டெல்லி, அயோத்தி, மைசூர், ஹைதராபாத், கர்நாடகா, சூரத், தஞ்சாவூர் ஆகிய பகுதிகள் ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டன. ஆங்கிலேயர்களின் ஆயுதங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் முன்பு பணிந்து போன தஞ்சை மராட்டிய மன்னர் சரபோஜி 1799ஆம் ஆண்டு வெல்லஸ்லி பிரபுவுடன் ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டு தான் வாழ்ந்த கோட்டையை தவிர பிற பகுதிகளை ஆங்கிலேயர்களிடம் ஒப்படைத்தார். இந்த சூழலில் கிழக்கிந்திய கம்பெனியின் அரசாங்கம் நிர்வாகத்தையும் அன்றைய நடைமுறைகளையும் கட்டுப்படுத்தி ஒரு ஒழுங்குமுறையில் அமைக்கும் பொருட்டு பிரிட்டிஷ் பாராளுமன்றம் 1773ஆம் ஆண்டிலும் 1781ஆம் ஆண்டிலும் இந்திய அரசாங்க சீர்திருத்த சட்டங்களை இயற்றியது. அப்போது இந்தியாவில் வாரன் ஹேஸ்டிங்ஸ் கவர்னர் ஜெனரலாக இருந்தார். 1803ஆம் ஆண்டிலிருந்து 1807ஆம் ஆண்டு வரை சென்னையின் கவர்னராக பெண்டிங் பிரபு பொறுப்பேற்றிருந்தார். இந்த பின்னணியில் கிழக்கிந்திய கம்பெனியின் சில ஆணைகளை எதிர்த்து வேலூரில் 1806ஆம் ஆண்டு ஒரு கிளர்ச்சி வெடித்தது. அதைத்தான் வரலாறு வேலூர் கழகம் என்று இரத்தக்கரையால் எழுதி வைத்துள்ளது. அடிமை காற்றை சுவாசித்துக் கொண்டிருந்த இந்தியாவின் நுரையீரலில் சுதந்திர வேட்கையை முதன்முதலாக கொண்டு சென்றது இந்த வேலூர் புரட்சி. ஆங்கிலேயர்களை கண்டு மன்னர்களும் மக்களும் அஞ்சி ஒடுங்கி இருந்த காலத்தில் ஆங்கிலேயர்களின் அதிகாரத்தை துச்சமென கருதி சிப்பாய்கள் போராட்டத்தில் குதித்தனர். சிப்பாய்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட வேண்டிய அவசியம் என்ன? வேலூர் கழகம் அல்லது வேலூர் புரட்சியின் தொடக்கம் எப்படி அமைந்தது என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இதற்கு வேலூரில் இன்று கம்பீரமாக காட்சியளிக்கும் மலைகளும், வேலூர் புரட்சியின் உக்கிரத்தை எடுத்து கூற வெயில் தகிக்கும் கந்தக மண்ணும், சில ஆவணங்களுமே நமக்கு சாட்சிகளாக உள்ளன. இந்த மே மாதத்தில் வேலூரை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் வெயிலுக்கு அஞ்சி மக்கள் வீடுகளில் முடங்கி கிடப்பது போல 19ஆம் நூற்றாண்டில் திப்பு சுல்தானின் மகன்கள் வேலூர் கோட்டையில் சிறைப்பட்டு கிடந்தனர். சென்னை கவர்னராக இருந்த பெண்டிங் பிரபுவின் உடன்பாட்டை பெற்றுக்கொண்ட பிரிட்டிஷ் படைகளின் தலைமை சேனாதிபதி சர் ஜான் கிரேடாக் இராணுவத்தில் சிப்பாய்களின் நடைமுறைக்கு சில ஒழுக்க விதிகளை பிறப்பித்தார். அதன்படி ஆங்கிலேயர்களின் இராணுவத்தில் இருக்கும் சிப்பாய்கள் தன் தாடியை மழித்துவிட வேண்டும் என்றும், மீசையை ஒரு புதிய முறையில் முறுக்கிவிட்டு கொள்ள வேண்டும் என்றும், நெற்றியில் திருநீறு, நாமம், பொட்டு முதலியவற்றை அணியக்கூடாது, காதுகளில் கடுக்கண் போட்டுக் கொள்ளக்கூடாது என்று வற்புறுத்தப்பட்டனர். அத்துடன் ஐரோப்பியர்கள் அணியும் தொப்பியை போன்று தலைப்பாகை அணிய வேண்டும் என ஆணை பிறப்பித்தனர். இந்த விதிமுறைகளை கண்ட சிப்பாய்கள் தங்களை கிறிஸ்தவர்களாக மாற்ற ஆங்கிலேயர்கள் முயற்சிப்பதாக கூறி ஆங்கிலேயர்களின் இராணுவ ஒழுங்குமுறையை கடுமையாக எதிர்த்தனர். அவர்களின் எதிர்ப்பு ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியாக வெடித்தது. இந்த கிளர்ச்சிக்கு திப்பு சுல்தானின் மகன்களே காரணம் என ஆங்கிலேயர்கள் கருதினர். இதனால் அரசுக்கு எதிராக கலகம் ஏற்படாமல் தடுப்பதற்காக ஆங்கிலேயர்கள் சிப்பாய்களை ஒடுக்கத் தொடங்கினர். ஆனால் 1806ஆம் ஆண்டு திடீரென கிளர்ந்து எழுந்த சிப்பாய்கள் 100 ஆங்கிலேயர்களை கொன்று வீசினர்.
சுதாரித்துக் கொண்ட ஆங்கிலேய படை உடனடியாக ஆற்காட்டிலிருந்து கர்னல் கில்லஸ்பி என்பவர் தலைமையில் ஒரு படையை அனுப்பி கிளர்ச்சியை ஒடுக்கியது. இந்த போரில் 300 சிப்பாய்கள் கொல்லப்பட்டனர். இதன் விளைவாக புதிய ஒழுங்குமுறை விதிகள் ரத்து செய்யப்பட்டன. திப்பு சுல்தானின் மகன்கள் கல்கத்தாவிற்கு நாடு கடத்தப்பட்டனர். தென்னிந்தியாவின் ஒரு சிறிய நகரில் தெளிக்கப்பட்ட இந்த புரட்சி விதை இந்தியா முழுவதும் பரவப்போகிறது என்பதை அறியாத ஆங்கிலேயர்கள் திப்பு சுல்தானின் மகன்களை மட்டுமல்ல, வேலூர் கழகத்தின் வடிவத்தையும் கல்கத்தாவிற்கு கொண்டு சென்றனர். வட இந்தியாவில் 1857ஆம் ஆண்டு மூண்டெழுந்த முதல் இந்திய சுதந்திர போர் 1806ஆம் ஆண்டு வேலூரில் ஏற்பட்ட சிப்பாய் கழகத்தின் விளைவு அல்லது தொடர்ச்சியாகவே பார்க்கப்படுகிறது. திப்பு சுல்தானின் மகன்கள் சிப்பாய் கழகத்தை பரப்பினார்களா அல்லது ஆங்கிலேயர்களின் நிர்வாக சீர்கேடு அதற்கான கூறுகளை உருவாக்கியதா என்ற கேள்விக்கு இரண்டுமே காரணம் என்ற வாதங்களும் முன்வைக்கப்படுகின்றன. சிப்பாய் புரட்சிக்கு பல வகையான அரசியல், பொருளாதார, இராணுவ, சமய, சமூக காரணிகள் உண்டு. இந்தியாவின் மிகப்பெரிய இராணுவமான வங்காள இராணுவத்திற்கு கிழக்கிந்திய கம்பெனியின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தன. குறிப்பாக ஆங்கிலேய அதிகாரிகளுக்கும் இந்திய துருப்புகளுக்கும் இடையே இருந்த இடைவெளி, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் இந்திய பிரிவுகள் தவிர அதிகபட்ச எதிர்ப்பு ஆங்கிலேய ஆட்சியில் தங்கள் அதிகாரம் படிப்படியாக தேய்ந்து வருவதைக் கண்ட பழைய ஆட்சியாளர்களிடமிருந்து வந்தது. சில இந்தியர்கள் வலுக்கட்டாயமாக தாங்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றப்படுவோம் என்று அஞ்சினார்கள். இந்த கருத்தை மொத்தமாக புறந்தள்ளிவிட முடியாது. ஏனென்றால் அந்த காலத்தில் பல கிழக்கிந்திய கம்பெனியினர் சிப்பாய்களை மதமாற்றம் செய்ய முற்பட்டார்கள். இதை கம்பெனி பலமாக கண்டித்தாலும் மதமாற்ற முயற்சிகள் குறையவே இல்லை, மாறாக தொடர்ந்து வந்தன. கம்பெனி நடத்திய அராஜக ஆட்சி இந்தியர்களை வருத்தியது. மேற்கத்திய கலாச்சாரம் விரிவடைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்து இஸ்லாமியர்களின் சமய சடங்குகள் அநாகரிகமானவை என்று ஆங்கிலேயர்கள் கருதினர். அவை சட்டவிரோதமாக்கப்பட்டன. குறிப்பாக இது வங்காளத்தில் பெரும் புயலை கிளப்பியது. 1853இல் பிரிட்டிஷ் பிரதமர் அபர்டீன் பிரபு சுதேசிகளுக்காக இந்திய சிவில் சர்வீஸை ஏற்படுத்தினார். ஆனால் இந்த சீர்திருத்தம் போதுமானது என்ற கருத்து சில கற்ற இந்தியர்கள் மத்தியில் ஏற்படவில்லை. கம்பெனி அதிகாரிகள் கொடுமைகள் இழைத்திருந்தாலோ, குற்றம் நிரூபிக்கப்பட்டிருந்தாலோ அவர்கள் தொடர் சங்கிலியாய் முறையீடுகள் செய்ய உதவும் வகையில் சட்டம் வரையப்பட்டிருந்தது. தவிர கம்பெனியார் கடுமையான வரி விதிப்பு மூலமாக கொள்ளையில் ஈடுபட்டார்கள். இந்த வரிகளை கட்ட மறுத்தலின் விளைவு சொத்து பறிமுதலில் முடிந்தது. பிரிட்டிஷாரின் விரிவாக்க திட்டமான நேரடி வாரிசு இல்லாத ராஜ்யங்கள் கம்பெனியால் ஆக்கிரமிப்பு செய்யும் வகையில் வாரிசு இழப்பு கொள்கை டல்ஹௌசியால் கொண்டு வரப்பட்டது. இதை ஆட்சியாளர்கள் வன்மையாக எதிர்த்தார்கள். பெரும்பான்மை குடிகளுக்கும் அது பிடிக்கவில்லை. 1848 வாக்கில் கம்பெனியின் நிதி பிரச்சனைகள் காரணமாக தெற்காசியாவில் பிரம்மாண்டமான அளவிற்கு பிரிட்டிஷ் பகுதிகளை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டது. 1848 முதல் 1854 வரை சுதேசி ஆட்சியாளர்களின் தத்து எடுத்துக் கொள்ளும் உரிமையை புறந்தள்ளி ராஜ்யங்களை கையகப்படுத்தியது கிழக்கிந்திய கம்பெனி. இந்த புதிய கையகப்படுத்தப்பட்ட பகுதிகளில் கட்டுப்பாட்டை உறுதி செய்ய 40,000 பிரிட்டிஷ் அதிகாரிகள் தலைமையிலான 2 லட்சம் இந்தியர்கள் அடங்கிய படை இந்தியாவில் 1857இல் ஆட்சி செலுத்தியது. சுதந்திரமான இந்திய மாநிலங்கள் மறைந்து விட்டன. கணக்கே இல்லாத அளவுக்கு தங்கம், நகைகள், வெள்ளி, பட்டு, பருத்தி, பல்வேறு விலை மதிக்க முடியாத செல்வங்களை கிழக்கிந்திய கம்பெனி ஒவ்வொரு ஆண்டும் இங்கிலாந்திற்கு அனுப்பியது. வரிகளாக வசூல் செய்யப்பட்ட பெரும்பாலான அசாதாரணமான இந்த சொத்துக்களின் அளவு பிரிட்டனில் பொது மற்றும் தனியார் கட்டமைப்பை விரிவடைய செய்யவும், ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் பிரிட்டிஷ் விரிவாக்கத்தை ஏற்படுத்தவும் முக்கியமானதாக இருந்தன. இந்த சொத்தின் பெரும் பகுதியே தொழிற்புரட்சிக்கு காரணியாக அமைந்தது. நிலம் கடுமையான ஜமீன்தாரி முறையில் சீரமைக்கப்பட்டு வரி வசூலுக்கு ஏற்ப மாற்றப்பட்டது. சில பகுதிகளில் அவுரிச்செடி, சணல், காப்பி, தேயிலை ஆகிய பொருட்களை வளர்க்க விவசாயிகள் வற்புறுத்தப்பட்டார்கள். இதனால் விவசாயிகள் நிலைமை மோசமாகி உணவுப் பொருட்களின் விலைவாசி அதிகரித்தது. உள்ளூர் தொழிலாளர்கள் மற்றும் நெசவாளர்கள் குறிப்பாக வங்காளத்திலும் இதர பகுதிகளிலும் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் கடுமையாக பாதிப்பு அடைந்தார்கள். பாரம்பரியமான பிரிட்டிஷாரின் தடையற்ற சந்தை கோட்பாடுகளின்படி கட்டணங்கள் குறைவாகவே வைக்கப்பட்டன. இதன் காரணமாக இந்திய சந்தைகளில் பிரிட்டனின் விலை மலிவான துணிகள் குவிந்தன. உள்ளூர் தொழிலால் போட்டி போட முடியவில்லை. இங்கிலாந்தின் பகட்டு ஆடைகளை தயாரித்த இந்தியா வெறும் பருத்தி உற்பத்தி செய்யும் நாடாக தாழ்ந்து போனது. இந்த பருத்தி இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு துணியாக வந்து இந்தியாவிற்கே மீண்டும் அனுப்பப்பட்டு இந்தியர்களால் வாங்கப்பட்டது. சுதேசிகள் மீது கடுமையான வரி விதிப்பை ஆங்கிலேயர்கள் விதிக்கிறார்கள் என்று இந்தியர்கள் உணரத் தொடங்கினர். இந்திய மக்களின் வாழ்க்கையில் இத்தகைய நெருக்கடிகள் ஒருபுறம் ஆதிக்கம் செலுத்தினாலும்
மற்றொரு புறம் அரசியல் ரீதியான ஒடுக்குமுறையையும் கிழக்கிந்திய கம்பெனி செயல்படுத்தியது. குறிப்பாக வாரிசு இழப்பு கொள்கையையும் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது. அதன்படி நிலத்தின் உரிமையாளர் அதன் வாரிசுகளை உரிமையாளராக விட்டுச் செல்லவில்லை எனில் அந்த நிலம் கிழக்கிந்திய கம்பெனிக்கு சொந்தமாகிவிடும் என்ற ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இது இந்தியாவை தனது ஆளுகையின் கீழ் வைத்திருந்த பல அரசர்களுக்கு பேரிடியாக அமைந்தது. இந்த ஆணையை பயன்படுத்தி டல்ஹௌசி பல இந்திய ராஜ்யங்களை கையகப்படுத்தினார். இதில் முக்கியமாக புனே, நாகபுரி, பிறகு ஜான்சி ஆகியன அடங்கும். இதுதான் புரட்சியில் ஈடுபட்ட இந்திய துருப்புகளுக்கு சாதகமாக இணைந்து கொள்ள இவர்களை தூண்டியது. இந்த பின்னணியில்தான் சிப்பாய் கழகத்தில் ஜான்சி ராணி தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். ஜான்சி ராணி என்று அழைக்கப்படும் ராணி லட்சுமிபாய் கங்காதர் ராவ் என்ற மன்னரை மணந்தார். கங்காதர் ராவுக்கும் லட்சுமிபாய்க்கும் பிறந்த குழந்தை பிறந்த சில மாதங்களிலேயே மரணமடைந்ததை தொடர்ந்து அரசின் வாரிசிற்கு உறவினரின் குழந்தையை தத்தெடுத்தனர். சில ஆண்டுகளிலேயே லட்சுமிபாயின் கணவரும் உயிரிழந்தார். அதன் பின்னர் தத்தெடுத்த குழந்தையை வாரிசாக ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறி ஜான்சியின் ராஜ்யத்தை முழுவதுமாக தன்னோடு இணைத்துக் கொள்ள கிழக்கிந்திய கம்பெனி எத்தனித்தது. அதன் தொடக்கமாக லட்சுமிபாய்க்கு அரச ஓய்வூதியம் மட்டுமே கொடுத்து அரண்மனையை விட்டு வெளியேற்றியது. 1857 சிப்பாய்கள் கிளர்ச்சி தொடங்கிய போது ஜான்சிக்குள் புகுந்த சிப்பாய்கள் கிழக்கிந்திய கம்பெனியின் பிரிட்டிஷ் அதிகாரிகளையும் படையினரையும் கொன்று குவித்தனர். அதற்கும் லட்சுமிபாய்க்கும் சம்பந்தம் இருக்குமோ என சந்தேகித்த பிரிட்டிஷ் அரசு அவருக்கு கொடுத்து வந்த பென்ஷனை உடனடியாக நிறுத்தியது. அத்தோடு அவரை ஜான்சியை விட்டு வெளியேறுமாறும் அதிரடியாக உத்தரவிட்டது. ஜான்சி எனது பிரதேசம், அதனை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என உறுதியாக நின்ற லட்சுமிபாய் தனக்கு விசுவாசமான அதிகாரிகள், அமைச்சர்கள், படையினர் மற்றும் மக்களுடன் சிப்பாய் கழகத்தில் பங்கேற்ற சிப்பாய்களுடன் சேர்ந்து படையை திரட்டி கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போர் தொடுத்தார். முதல் போரில் கிழக்கிந்திய கம்பெனியின் பெரும்படையிடம் தோல்வியுற்ற லட்சுமிபாய் தனது மகனுடன் கல்பிக்கு தப்பிச் சென்றார். கல்பியில் தாந்தியா தோப்பேவுடன் இணைந்து கிழக்கிந்திய கம்பெனியின் வசம் இருந்த குவாலியரை மீட்டார். அதன் பின்னர் பெரும்படையுடன் வந்த கிழக்கிந்திய கம்பெனியின் படையுடன் கடுமையாக போரிட்ட லட்சுமிபாய் 1858 ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் நாள் போர்க்களத்தில் உயிரிழந்தார். லட்சுமிபாயின் நெருங்கிய இஸ்லாமிய தோழியான மண்டர்பாயும் அதே போரில் அவருடன் உயிரிழந்தார். சிப்பாய் கழகம் என்பது பெரும்பாலும் ஆண் சிப்பாய்களை கொண்டு நடத்தப்பட்ட கழகம் என்று பொதுவாக எல்லோரும் எண்ணி இருப்போம். ஆனால் உலக புரட்சியாளர்களின் வரலாற்றில் சிப்பாய் புரட்சி மகத்தான போர் முறைகளை கொண்டு கட்டமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சிப்பாய் கழகத்தில் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக போரிட ஜான்சி ராணி லட்சுமிபாய் பெண்களை கொண்டு பிரத்யேகமான ஒரு பெரும் படையையும் கட்டமைத்திருந்தார். துர்கா தாளம் என்று பெயரிடப்பட்டிருந்த அந்த படை பல பெண்கள் இணைந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போரிட்டது. அதில் மண்டர்பாய், சுந்தரிபாய், முண்டரிபாய், மோட்டிபாய் ஆகிய பெண்கள் இதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர்கள். இப்படி வாரிசு இழப்பு கொள்கையை பயன்படுத்தி இந்திய ராஜ்யங்களை ஆங்கிலேயர்கள் கைப்பற்ற முயன்றது ஒரு புறம் என்றால், மற்றொரு புறம் ஆங்கிலேய படைகளில் இருந்த சிப்பாய்கள் இராணுவத்தில் உள்ள கொள்கைகளில் முரண்படவும் செய்தனர். இதற்கு காரணம் ஆங்கிலேயர்களின் படைகளில் இருந்த பூமிகர் பிராமணர்களும் ராஜபுத்திரர்களும் தங்களின் சமூக ஒழுக்கங்களை துறக்க விரும்பவில்லை. பம்பாய் மற்றும் மதராஸ் இராணுவங்களைப் போல அல்லாமல் வங்காள இராணுவத்தில் முழுவதுமாக பூமிகர் பிராமணர்களும் கங்கை சமவெளி பகுதி ராஜபுத்திரர்களும் இருந்தனர். இதில் ராஜபுத்திரர்கள் வட இந்தியாவின் மேற்கு பகுதியான தற்போதைய ராஜஸ்தானத்தின் பாரம்பரியமான போர் வீரர் மரபினர். சாதி உரிமைகளும் மரபுகளும் வங்காள இராணுவத்தின் ஒரு பகுதியாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் முந்தைய ஆண்டுகளில் ஊக்கப்படுத்தவும் பட்டன. 1840களில் தொடங்கிய நவீனமயமாக்கல் கல்கத்தாவில் தொடங்கிய போது சிப்பாய்கள் தங்கள் மீது சாதிக்கரை படிந்துவிடும் என்று கருதினார்கள். 1851-52 பர்மாவோடு நிகழ்ந்த போரின் போது சிப்பாய்கள் கடல் கடந்து பயணிக்க வேண்டியிருந்தது. இருப்பினும் வேண்டா வெறுப்போடே அவர்கள் அங்கு சென்றனர். கடைசியாக அவர்களை கிறிஸ்தவ சமயத்திற்கு மாற்ற கம்பெனியின் இராணுவத்தில் இருந்த ஹெர்பர்ட் எட்வர்ட்ஸும் கர்னல் எஸ்.ஜி. வீலரும் செய்த முயற்சிகள் அவர்கள் சீற்றத்தை அதிகரித்தன. நிறைவாக அவர்கள் கட்டாய மதமாற்றம் செய்யப்படுவார்கள் என்ற வதந்திக்கு புதிய என்ஃபீல்ட் ரைபிள்கள் தீனியாக அமைந்தன. 1853 என்ஃபீல்ட் ரைபிள் என்கிற புதிய துப்பாக்கி அளிக்கப்பட்டது. இது பழைய பிரவுன் பெஸ்ஸை விட பல மடங்கு துல்லியமான சக்தி வாய்ந்த ஆயுதம். ஆகையால் ஆங்கிலேய இராணுவத்தில் 1838லேயே வழக்கொழிந்து போன பிரவுன் பெஸ் ரக துப்பாக்கியிலிருந்து மேலும் நவீன துல்லியமான என்ஃபீல்ட் ரைபிள் துப்பாக்கிக்கு மாற சிப்பாய்கள் ஊக்கப்படுத்தப்பட்டார்கள். இந்த புதிய என்ஃபீல்ட் கேட்ரிட்ஜ் துப்பாக்கியில் குண்டை நிரப்ப அதை வாயால் கடித்து வெடிமருந்தை ஊற்ற வேண்டும். ஆனால் இந்த கேட்ரிட்ஜ்களில் பன்றி கொழுப்பும்
பசுவின் கொழுப்பும் தடவப்பட்டிருக்கிறது என்கிற வதந்தி வேகமாக பரவியது. இது ஆங்கிலேய ராணுவத்தில் இருந்த இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் வெறுப்பை அதிகரித்தது. பல மாதங்களாக தொடர்ந்த அழுத்தம், கிளர்ச்சியை தூண்டும் நிகழ்வுகள், போராட்டத்தின் விளைவாக கல்கத்தாவிற்கு அருகிலே ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 1857ஆம் ஆண்டு கலகம் வெடித்தது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி 1857ஆம் ஆண்டு கல்கத்தாவுக்கு அருகே இருக்கும் பேரக்பூர் பரேட் மைதானத்தில் 34வது வங்காள படைப்பிரிவைச் சேர்ந்த மங்கள் பாண்டே தனது அட்ஜஸ்டன்ட் லெப்டினன்டான பாக் என்பவரை சுட்டார். அது குறிதவறி குதிரையை தாக்கியது. பாக் தப்பிக்கவே களத்தில் குதிரை வீழ்ந்தது. இருப்பினும் மங்கள் பாண்டே பாகை வாளால் தாக்கி காயப்படுத்தினார். இந்த நிகழ்வால் ஆத்திரமடைந்த ஜெனரல் ஜான் ஹெர்சே ஜமதார் ஈஸ்வரி பிரசாத் என்பவரை கொண்டு மங்கள் பாண்டேவை கைது செய்ய உத்தரவிட்டார். அதற்கு ஜமாதார் மறுத்தார். மங்கள் பாண்டேவை கைது செய்ய மறுத்ததற்காக ஜமாதார் ஈஸ்வரி பிரசாத் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி தூக்கிலிடப்பட்டார். முன்னதாக ஆங்கிலேய அரசுக்கு எதிராக புரட்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும் என தீவிர பிரச்சாரத்தை ராணுவத்தில் மேற்கொண்டார் மங்கள் பாண்டே. இதற்கு வீரர்கள் ஒத்துழைப்பு அளிக்காததால் அவர் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்ய முயன்றார். இருப்பினும் சிறு காயங்களுடன் காப்பாற்றப்பட்டு பின்னர் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி தூக்கிலிடப்பட்டார். இதனையடுத்து மொத்த படையும் கலைக்கப்பட்டது. மங்கள் பாண்டேவை கைது செய்ய எதிர்ப்பு தெரிவிக்காதிருந்த ஷைக் பல்டுக்கு வங்காள ராணுவத்தில் ஜமாதாரா பதவி உயர்வு அளிக்கப்பட்டது. சிப்பாய்கள் இதை மிக கடுமையாக எதிர்த்தனர். அவமானப்படுத்தப்பட்ட சிப்பாய்கள் அவத் ராஜ்யம் திரும்பிய போது பழிவாங்க துடித்தார்கள். வாய்ப்பு வந்தது. ஏப்ரல் மாதம் ஆக்ரா, இலாகாபாத், அம்பாலா கொழுந்து விட்டு எறிந்தன. சிப்பாய்களின் இந்த ஆங்கிலேய எதிர்ப்பு என்பது பொதுமக்களுக்கு பரவ வேண்டும் என்று எண்ணினார்கள். இருப்பினும் பொதுமக்கள் பங்கெடுக்கும் கிளர்ச்சியாக அது அமையவில்லை. காரணம், வடநாட்டில் ஒரு பிரிவினர் பகதூர் ஷா அரியணை ஏற்றப்பட வேண்டும் என்றும் மற்றொரு சாரா மராட்டிய அரசர்கள் அரியணையில் அமர்த்தப்பட வேண்டும் என்றும் விரும்பினர். அவத் ராஜ்யத்தைச் சேர்ந்தோர் நவாபின் அதிகாரங்களை மீட்டெடுக்க நினைத்தார்கள். இதனால் பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய பிளவு காணப்பட்டது. இது ஆங்கிலேயர்களின் படைக்கு சாதகமாக மாறியது. அப்போது அகமதுல்லா ஷா என்பவர் ஜிகாதுக்கான அழைப்பு என்று போர் பிரகடனம் செய்தார். கிளர்ச்சிக்கு பின்னணியாக இஸ்லாமியர்கள் இருப்பதாக ஆங்கிலேயர்கள் கருதினர். இந்த சூழலில் மே 1857இல் சன்னி பிரிவினரால் அமீராக அறிவிக்கப்பட்ட ஹாஜி இமாதுல்லாவுக்கும் பிரிட்டிஷாருக்கும் இடையே ஷாம்லி போர் நடைபெற்றது. இதே சூழலில் டெல்லியை நோக்கி ஆங்கிலேய படைகள் கிளம்பின. தொடக்கத்தில் தாமதமாகவே தாக்க முற்பட்டாலும் பிரிட்டிஷாரின் 2 படைப்பிரிவுகள் மீரட்டிலிருந்தும் சிம்லாவிலிருந்தும் விரைந்தன. அவர்கள் வழிநெடுக கடுமையாக போரிட்டு இந்தியர்களை தூக்கிலிட்டபடி முன்னேறினர். அதே நேரத்தில் கிரீமியன் போரில் ஈடுபட்ட படைகளையும் சீனாவுக்கு சென்று கொண்டிருந்த படைகளை இந்தியா நோக்கியும் திசை திருப்பினார்கள். 2 மாதங்கள் படை நடத்தி கிளர்ச்சியாளர்களின் பிரதான படையை பதல்கே செராயில் எதிர்கொண்டு அவர்களை டெல்லிக்குள் துரத்தினர். டெல்லிக்கு வடக்கில் முற்றுகையிட்டார்கள். ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை இந்த முற்றுகை நீடித்தது. கடைசியில் பிரிட்டிஷார் காஷ்மீர் கதவை உடைத்த பின்னர் கைகலப்பு ஏற்பட்டது. அவர்கள் செங்கோட்டையை அடைந்த போது பகதூர் ஷா கல்லறையில் புதைக்கப்பட்டார். பிரிட்டிஷார் நகரை மீண்டும் கைப்பற்றினார்கள். இந்தியாவில் மீண்டும் முகலாய பேரரசு அமைய வேண்டாம் என்று கருதிய இந்தியர்கள் சிலர் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்ததே இந்த படுதோல்விக்கு காரணம் என்றும் பார்க்கப்படுகிறது. இதேபோல் ஜூன் மாதத்தில் ஜெனரல் வீலரின் தலைமையில் இருந்த சிப்பாய்கள் கிளர்ந்தார்கள். இதற்கு நானா சாஹிப்பின் அமைதியான ஆமோதிப்பும் இருந்தது. முற்றுகை நீடித்த போது உண்ண உணவும் அருந்த நீரும் இல்லாத நிலையில் நானா சாஹிப் சரணடைய கேட்டுக்கொண்ட போது வீலர் வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொண்டார். பாதுகாப்பாக பெண்கள், குழந்தைகள், பிரிட்டிஷ் வீரர்கள் என அனைவரும் ஆற்றின் படகுகளில் ஏறிய போது கலவரம் ஏற்பட்டது. அதில் பிரிட்டிஷார் நானா சாஹிப்பின் உத்தரவின் பேரில் கொல்லப்பட்டனர். பிரிட்டிஷாருக்கு போர் சமிக்கையாக இது அமைந்தது. வெகுண்டெழுந்த பிரிட்டிஷார் கான்பூரை கைப்பற்றிய போது சிப்பாய்களை தரையிலிருந்த இரத்தக்கரைகளை நக்க வைத்து பின்னர் தூக்கிலிட்டுக் கொண்டார்கள். 2000 ஆண்டுகள் பல்வேறு அரசுகளாலும் ஆட்சியாளர்களாலும் சிக்குண்டு கிடந்த இந்தியாவிற்கு சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கான மகத்தான வாய்ப்பை சிப்பாய் புரட்சி ஏற்படுத்தி தந்தது. ஆனால் குறுங்குழு மனநிலையும் முழுமையாக ஒருங்கிணைக்கப்படாத இந்திய நிலப்பரப்பும் அதற்கு மிகப்பெரிய தடையாகவே மாறியது. சிப்பாய் புரட்சியின் விளைவு இந்தியாவில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது. ஆகஸ்ட் மாதம் 1858ஆம் ஆண்டு ராணியின் பிரகடனத்தின் பேரில் அதிகாரம் பிரிட்டிஷ் ராணியிடம் சென்றது. இருப்பினும் ராணுவ ரீதியாக இந்த புரட்சி பிரிட்டிஷ் இந்தியாவின் சுதேசி மற்றும் ஐரோப்பிய ராணுவங்களை உருமாற்றியது. வரலாற்றின் மகத்தான சிப்பாய் போரில் சிப்பாய்களுடன் குடிமக்களும் இணைந்து போரிட்டிருந்தால் அடுத்த 200 ஆண்டுகள் ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டில் இந்தியா இருந்திருக்குமா என்ற கேள்வி எழாமல் இல்லை.